வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்த டாபிக் தான், கொஞ்சம் வித்தியாசமான டாபிக். ஒரு மிக்சிக்கு புஷ் வந்து எப்படி ஃபிட்டிங் பண்ணலாம், ஈஸியான இன்னொரு வேலை எப்படி ஃபிட்டிங் பண்ணலாம் ஒரு வைஸை யூஸ் பண்ணி, அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வழக்கம் போல் நம்ம புஷ்ஷுக்கு இந்த ஸ்பாஞ்செலாம் வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி சீலிங் ஃபேன் வைண்டிங் மிஷினுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. ஏஎம்இ அப்படிங்கிற கம்பெனி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வைண்டிங் மிஷின் நம்மக்கிட்ட இருக்குது. இதனுடைய ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். அதேமாரி சீலிங் ஃபேன் வைண்டிங் மிஷினை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு மிஷின்ஸ் வேணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஃபீல்டு வைண்டிங் மிஷின். இது வந்து 1:3 ரேஷியோவில் வருது நமக்கு. ஆல் இன் ஒன் மாடல் மாதிரி. இது வந்து மிக்சி ஃபீல்டு வைண்டிங், கிரைண்டர் மோட்டர், அடுத்து பார்த்திங்கன்னா சப் மோட்டரில் நம்ம இதில் வந்து வைண்டிங் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கவுண்டிங் கிடையாது, அனலாக் கவுண்டிங் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கவுண்டிங் பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வாரண்டியோடு நம்ம கொடுக்குறோம். இதனுடைய ரேஷியோ 1:3. ஃபார்மர் வந்து தனியாக தான் வாங்கணும், உங்களுக்கு மிஷின் மட்டும்தான் வரும். ஸோ ஃபார்மர் வந்து நீங்கள் தனியாக வாங்கி தான் ஆகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த புஷ்ஷை வந்து நம்ம வைஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து டிராக்டருக்கு இன்ஜினுக்கு வரக்கூடிய வால்வு, இன்ஜின் வால்வு. இந்த வால்வில் பார்த்தீங்கன்னா நான் எட்ஜில் மட்டும் கட் பண்ணிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிட்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கிளிப்பை எடுத்து இதுக்கு மேலே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து கையிலையோ இல்லை வேறு ஹேமரை யூஸ் பண்ணி தட்டினோம் அப்படின்னா செட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வயசுக்கு நடுவில் வச்சுட்டு வைஸை வந்து லைட்டாக டைட் வைக்கிறோம். டைட் வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கிளாம்ப் போய் அதனுடைய சீட்டிங்கில் பொசிஷனில் கரெக்டாக வந்து சீட்டிங் ஆகிக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராசஸ். இது வந்து ஹைட்ராலிக் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அது வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ் மிஷின் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனுடைய வீடியோ வந்து கூடிய விரைவில் வந்துடும். ஸோ நம்ம இப்போ டைட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிளிப்பு போய் புஷ்ஷை வந்து அழுத்தி பிடிச்சி உக்காந்திக்கும். ஸோ அதுதான் வந்து அது வந்து கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக வச்சு நம்ம வந்து டைட் வைக்கணும். இல்லை அப்படின்னா அலுமினியம் பாடி அப்படிங்கிறனால ஈஸியாக வந்து கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்க்கணும். புஷ் வந்து கிளிப்பு வந்து உள்ளே போகுதா அப்படிங்கிறத. இல்லை ஓரளவுக்கு கிராஸாக போச்சு அப்படின்னா திரும்ப நம்ம லூஸ் பண்ணிவிட்டு திரும்ப டைட் பண்ணணும். அதோடைய பொசிஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்பு வந்து ஈஸியாக போயிடும். இதை விட்டு நம்ம தட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அலுமினியம் பாடி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதேமாரி எல்லா பக்கமும் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கிளிப்பு அதனுடைய பொசிஷனில் போய் சீட்டிங் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிளிப் பார்த்தீங்கன்னா அழகாக புஷ்ஷு கிளாம்ப்பு அழகாக உள்ளே உட்காந்துருச்சு. இது வந்து கழண்டு வராது. ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்கு டூல்ஸும் செஞ்சுருக்கோம். இருந்தாலும் இது ஒரு வேவாக நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.